செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் அரசாங்கம் அறிவிப்பு. ஆயுதப்படையினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு. நாடாளுமன்றம் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம். 2024 ஆண்டு அக்டோபர் 17ஆம் திகதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அரசியலமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட உள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணமான 10 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட ஆவணத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது. தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எனினும் 2 தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணமில்லை. இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படாது எனவும் நாடாளுமன்றம் இந்த ஆண்டு கலைக்கப்படாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறை மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் பங்குதாரர்களால் 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஜசந்த கோதாகொட, அச்சல வெங்கப்புலி மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகிய 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இந்த உத்தரவை அறிவித்துள்ளது. இதன்படி இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் காவல்துறை மாதிபர் பதவிக்கு சட்டத்திற்கு அமைய பொருத்தமான நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை தீர்ப்பை அறிவித்த 3 அடங்கிய அமர்வின் தலைவரான நீதியரசர் ஜசந்த கோதாகொட இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தின் முன் வலுவான வழக்கை நிறுவுவதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன மற்றும் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்த நீதிமன்றம் தீர்மானிக்கும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அமைச்சரவை கூட்டத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை. பெரும்பாலும் குறித்த கூட்டத்தில் உயர் நீதிமன்றினால் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் மா அதிபரின் பதவி நிலை தொடர்பில் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் அன்றாட தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதில் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற வேளையில் இந்த அரசாங்கம் மக்கள் தொடர்பில் எவ்வித கரிசனையும் கொள்வதில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், 1983ஆம் ஆண்டு கருப்பு உடை இனக்கலவரம் கொழும்பில் இடம்பெற்ற பொழுது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இன்று 41 வருடங்கள் கடந்துள்ளன. மக்களுக்கான தீர்வு இந்த அரசாங்கத்தினால் சரி, சிங்கள அரசியல்வாதிகளினாலோ தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. மாறாக தமிழ் மக்கள் ஒடுக்கி ஆளப்பட்டு கொண்டு வருகின்றனர். இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படவில்லை. மாறாக இனம், மதம், மொழி என்ற பாகுபாடுகளை மக்களுக்குள் திணித்து அதன் மூலம் அரசியல் லாபத்தையே இந்த அரசியல்வாதி கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டு வருகின்றனர். இனங்களை பிரித்து, மதங்களை பிரித்து அதனூடாக குளிர் காய்ந்த அரசியல்வாதிகள் தங்கள் பொக்கெட்களை நிரப்பவே இந்த நாடாளுமன்றத்தை அலங்கரித்தனர்.
சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை புகுத்தி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வினை வழங்காமல் பல வருடங்களாக இவர்கள் இழுத்தடிப்பு செய்தனர் என்றும் வசந்த முதலிக்கு குறிப்பிட்டுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியலமைப்பின் 22வது திருத்தமானது வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி. ஜனாதிபதி தேர்தல் செயன்முறையை அது சிக்கலாக்குகின்றது. இந்த சட்ட மூலத்திற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு ஒப்புதல் கிடைத்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கான திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு தினத்துடன் முரண்படும் வகையிலான திகதியை ஜனாதிபதி நிர்ணயிக்கக்கூடும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் அச்சம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் இறுதி நிமிடம் வரை நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ளதென மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளதாக ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திற்கு வருகை தந்து கலந்துரையாடிய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் மொஹமட் இன்றைய தினம் எமது அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் நான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தினை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டா என கேட்டேன். ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். இது முதல் முறையல்ல, முன்பும் இது நடந்துள்ளது. ஒரு முறை பிரேமதாச ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு பிரேமதாச தேர்தலில் வென்று இருந்த போது ஜே.ஆர். ஜெயவர்தன நாடாளுமன்றத்தினை கலைத்திருந்தார். பல காரணங்கள் அவருக்கு இருந்தது. கடைசி நிமிடம் வரை அவர் கூறியிருந்தார். இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்றார்கள். பொது வேட்பாளருக்காக இல்லை, யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.